உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த சாதி ஒழிப்பை பற்றி நம்ம சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். இந்த நிறைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த சாதி ஒழிப்பு, சாதி பக்கம் சீமான் அவர்கள் திரும்பியிருக்காருன்றது. அதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு யோசனை வந்துச்சு. அவரும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பட் நான் நினைக்கிற மாதிரி தான் அதை சிந்திக்கிறாரா, இல்லை அவர் சிந்திக்கிறத நான் சிந்திக்கிறேன்னான்னு தெரியாது. பட் ஓகே, ஏதோ சிந்தனைகள் ஒன்றாக இருந்தாலும் எங்கே போய் சேரணுமோ அது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா ஓகே தான். தமிழர்கள் விஷயத்தில் இந்த சாதியை ஒரு நாளுமே ஒழிக்க முடியாது. 60 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலமாக ஒழிக்கிறேன்னு ஒழிச்சிட்டாங்களா? என்ன வளர்த்து தான் விட்ருக்காங்க. அது ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதை ஒழிக்கிறன்றது நடக்காத காரியம். அது 100% அது முடியாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த சாதியை ஒன்று சமமாக்கணும். ஒன்று மேலே கீழே இருக்குதுல்ல, ஒன்று சமமாக்கணும். இல்லாட்டி அந்த கீழே இருக்கிறத மேலே கொண்டு வரணும், மேலே உள்ளதை கீழே கொண்டு வரணும். இந்த சாதி எதை பேஸ் பண்ணி இருக்குது? தொழிலை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, தொழிலை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நானும் பூசாரி ஆகணும், ஐயர் ஆகணும், நானும் கோயிலுக்குள்ளே போயிட்டு மணி ஆட்டணும்னு சொல்லி இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன? அந்த தொழில் கொஞ்சம் நல்ல தொழில்னு இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே கீழே உள்ள தொழில் சரியில்லை என்று ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த கீழே உள்ள தொழில்கள் எல்லாத்தையுமே பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தொழில் துறைகளை அதை மாற்றணும். இப்போ அந்த தொழிலை ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால், இப்போ அதை தான் அவர் சொல்கிறார் நினைக்கிறேன் சீமான். அதாவது ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி தொழிலை இவங்க கேவலமான தொழில் நினைக்கிறதால தான் இந்த சாதி பிரச்சனை அங்கே வந்தது. ஆடு மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் பனையேறுற தொழிலையும் ஒரு வியாபார ஏற்றுமதிக்குள்ளெல்லாம் கொண்டு போயிட்டோம்னு சொன்னால், ஒரு பெரிய பொருளாதார சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா, அதை தொழில் செய்கிற அந்த சாதி மக்கள் உயர்ந்த சாதி மக்களாக ஈஸியாக போயிடுவாங்க. அப்போ அவர்களோட தொழிலை பொருளாதார ரீதியாக அதை மேம்படுத்தினாலே இந்த சாதி பிரச்சனை ஒன்று சமமாகும், இல்லை அதை விட மேலாகவே இந்த மக்கள் போயிடுவாங்க. அப்போ ஆடு மேய்க்கிறவன் ஒரு நாளும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக மாட்டான், அவனோட அடையாளத்தை மறைச்சிட்டு. ஏன்னா அவன் மறைக்கிறதுக்கு காரணம் அது கேவலம்னு அவனை நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் அதை வழி எடுத்துட்டாலே இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஆனால் ஒழிக்க முடியாது, இதை சமப்படுத்தலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவரும் அதைத்தான் சொல்கிறாரான்னு தெரியலை.